you. You lost again and again and again. The lights are cut off, but you're still looking at your dream, reviewing it every day and saying to yourself, it's not over until I win. Hello guys, welcome back to Engineering Editions Tamil. So today நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா ஆட்டோகேட்ல ஒரு லாஸ்டான டாபிக்கா பார்க்க போறோம். ஓகேவா? சோ இது என்ன டாபிக்னா நம்ம வந்து வரைஞ்ச டிராயிங்கை நம்ம வந்து எப்படி ஷீட்டுக்கு கொண்டு வரது, அந்த ஷீட்ல வந்து எப்படி அலைன்மெண்ட் பண்ணி அதை வந்து எப்படி ப்ரொசீஜர் படி நம்ம வந்து வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஷீட்ல நம்ம வச்ச டிராயிங்கை வந்து எப்படி நம்ம பிரிண்ட் போட்டு மாத்துறது அப்படின்ற எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு டிராயிங் நம்ம வந்து வரைஞ்சி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த டிராயிங் வந்து நம்ம ஷீட்டு கொண்டு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம எதை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து லேஅவுட் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஷீட் மேனேஜ்மெண்ட்டில் உள்ள டேப். ஓகேவா? ஸோ இதில் போனீங்க அப்படின்னா அந்த ஷீட்டு வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிரும். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஷீட்டுக்குள்ளே வந்தோடனே இந்த ஒரு ஷீட்டை, அதாவது இந்த ஒரு பேஜை வந்து நம்ம செட் பண்ணணும். என்ன செட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து எந்த சைஸில் தேவைப்படுது அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஓரியன்டேஷன் வந்து நமக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா போர்ட்ரேட்டில் வேணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷீட்டில் உள்ள சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா ஸோ இந்த லேஅவுட்டை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பேஜ் செட்டப் மேனேஜர் அப்படின்னு ஒரு டேப் இருக்கா. ஸோ இதை வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் செட்டப் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து லேஅவுட் 1 இருக்கும். ஸோ இதில் வந்து நியூவாக நீங்கள் கிளிக் பண்ணுறதுனால கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைனா இதே நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போதும் போல் வந்து நியூ ஷீட்டே வந்து ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ செட்டப் 1 இருக்கா. ஸோ இதே பேரை கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தோன்னே இந்த மாதிரி லேஅவுட் டேப் அப்படின்றதுல இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்ற இடத்துல நம்ம கொடுத்த நேம் என்ன நேம் இருக்கோ அது இருக்கும். இந்த இடத்துல வந்து பிரிண்ட் அண்ட் பிளாட்டர்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கீழே DWG to PDF அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கணும். ஏன் இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஷீட்லேருந்து நம்ம லேஅவுட் போடுறோம் அப்படின்னா அது வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு PDF தேவைப்படுது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து DWG to PDF அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது DWGலேருந்து PDFாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ண பிறகு இந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை சோர்ஸ் டிராயிங் வந்து என்ன டிராயிங் சைஸில் இருக்குது அப்படின்றது நமக்கு இங்கே ஷோ ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பேப்பர் சைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா கீழே. ஸோ இதிலே வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பேப்பர் சைஸ் எப்படி மாற்றுறதுனா ஜஸ்ட் இந்த டேபு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறையா பேப்பர் சைஸ் வரும். இதில் வந்து ISO ஃபுல் பீட் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக அந்த A3 A2 அப்படின்ற நமக்கு வந்து ஷீட் சைஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நீங்கள் ISO ஆர்க்கு இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஷீட் சைஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு A3 ஷீட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 420x297 அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணோன்னே இங்கே எனக்கு ஓரியன்டேஷன் வந்து எனக்கு வந்து போர்ட்ரேட், அதாவது போர்ட்ரேட்டில் இருந்தது வந்து எனக்கு லேண்ட்ஸ்கேப்பாக மாறிடுச்சு இல்லையா. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு வேளை போர்ட்ரேட்டில் வேணும் அப்படின்னா கீழே இந்த இடத்துல டிராயிங் ஓரியன்டேஷன் இருக்கும். அந்த இடத்துல வந்து போர்ட்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போர்ட்ரேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து லேண்ட்ஸ்கேப் கொடுக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி அலைன்மெண்ட் மாறுறது இங்கே தெரியுதா ப்ரீவியூவில். ஸோ இது மாதிரி நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து PDF ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இல்லை வெக்டார் குவாலிட்டி அப்படின்றது 600 400 அப்படின்றது தான் இருக்கும். ஸோ லைன் ஓவர் வெயிட் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ லைன் ஓவர் ரைட் அப்படின்னா என்னென்னா லைன் மேலேயே லைன் வர்றது வந்து டார்க்காக தெரியும். இதாவது நீங்கள் இப்போ லைன் மேலேயே லைன் போட்டு ட்ரா பண்ணிட்டீங்க, அதை மறந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அதை இங்கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ மெர்ஜ் கண்ட்ரோல் அப்படின்னா வந்து லைன் மெர்ஜுன்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைன் வந்து எல்லாமே மெர்ஜ் ஆகி வந்துடும். இதே ஓவர் ரைட் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று மேலே அதாவது இந்த இடத்துல வந்து நமக்கு இமேஜில் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா லைன் மெர்ஜி லைன் ஓவர் ரைட் அப்படின்னா லைன் ஓவர் ரைட்னா உள்ள லைன் இல்லை, அதாவது கீழே உள்ள லைனுக்கு மேலே ஒரு லைன் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அப்படியே ஷோ ஆகும். இதே மெர்ஜி லைன்னா எல்லாமே மெர்ஜ் ஆகி அந்த இடத்துல டாட் லைனில் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இது வேணும் அப்படின்ற இதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாட் ஏரியா அப்படின்ற இடத்துல வந்து வாட் டு பிளாட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து டிஸ்பிளே அப்படின்னா நம்ம டிஸ்பிளேல என்ன இருக்கோ அது அப்படியே இதில் டிஃபால்ட்டாக செட் ஆயிரும். ஓகேவா? அடுத்து எக்ஸ்டெண்ட் அப்படின்னா நம்மளாக கொடுக்குறதுனா இதிலேருந்து இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளாக கொடுத்துக்கலாம். எது வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வேணுமோ ஜூம் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ லேஅவுட் அப்படின்னா இருக்கிறது வந்து நார்மலாக உள்ளது, அதாவது நம்ம வந்து செட் பண்ணலாம் இதில். ஓகேவா? அதுக்கப்புறம் விண்டோ அப்படின்னா இது நம்ம ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுற மாதிரி, அதாவது எதுலேருந்து எது வரைக்கும் நமக்கு வேணுமோ அதை வந்து ரெக்டாங்கிள் மூலமாக நம்ம வந்து கொண்டு வந்துக்க முடியும். ஓகேவா? அதாவது ஒரு ரெக்டாங்கிளில் ஒரு பவுண்டரியை க்ரியேட் பண்ணோம்னா அது மட்டும் ஷீட்டுக்குள்ளார வந்து நமக்கு வந்துடும். ஓகேவா? அது மாதிரி. ஸோ இது வந்து வேணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் நார்மலாக லேஅவுட்லேயே செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாட் ஸ்டைல் டேபிள் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து கலரு. ஸோ இப்போ நன் அப்படின்னா வந்து நீங்கள் கலரில் சப்போஸ் வரைஞ்சிருந்தாலுமே அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது வரும். அதுக்கப்புறம் ஏகேட் அப்படின்னா கலரில் வரும். ஓகேவா? ஸோ சப்போஸ் ஏகேட் கொடுத்துமே உங்களுக்கு வந்து என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வருது, அதாவது
ஏகேடு கொடுத்து உங்களுக்கு வந்து நன் கொடுத்துமே வந்து உங்களுக்கு கலரில் வருது, அதாவது நன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ நன்னு கொடுத்துமே உங்களுக்கு வந்து கலரில் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தடவை மோனோக்ரோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், கிரே ஸ்கேலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்தது கீழே இந்த இடத்துல குவாலிட்டின்னு இருக்கு இல்லையா, ஸோ குவாலிட்டியை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பிளாட் ஆப்ஷன்ஸில் நமக்கு வந்து பிளாட் செட்டிங்ஸில் வந்து நமக்கு நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். லைன் வெயிட் யூஸ் பண்ணியிருப்போம், டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் லைன் டைப் யூஸ் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி நிறையா நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸில் உள்ளது எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பிளாட்டில் தெரியணும். பிளாட் அப்படின்னா எதை சொல்கிறாங்கன்னா இதுதான் பிளாட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதென்ன நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து டிராயிங் ஓரியன்டேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. போர்ட்ரேட்னா போர்ட்ரேட்டு, லேண்ட்ஸ்கேப்னா லேண்ட்ஸ்கேப்னா நமக்கு வந்து இந்த ஹரிசாண்டலாக வரும், போர்ட்ரேட்னா அந்த மாதிரி வெர்டிக்கலாக வரும் பேப்பர். ஓகேவா. ஸோ இது மாதிரி தான். ஸோ ஸ்கேல் அப்படின்றதுல வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்கேல் வந்து 1:1 தான் நம்ம நார்மல் ஸ்கேல். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷீட் வந்து செட் ஆயிரும். ஓகேவா. ஸோ இதை வந்து செட் கரண்ட் அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஷீட் வந்து செட் ஆயிரும். ஓகேவா. இந்த இடத்துல இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்கே ப்ரோ, இது என்னது அப்படின்னா இதுதான் நம்மளோட இந்த மாடல் டேப்பில் உள்ள இந்த டிராயிங்கோட ரெக்டாங்கிள், அதாவது அந்த லேஅவுட் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து நார்மலாக பழசு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னா மல்டி வியூ அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் மூலமாக நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். மல்டி வியூ அப்படின்னா MV என்டர். ஸோ MV என்டர் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வியூவில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வேணுமோ அதை ரெக்டாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன், அடுத்து எண்டு பாயிண்ட் வந்து நான் இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த டிராயிங் வந்து இருக்க பேஜ் எனக்கு வருதா, அதாவது உள்ளே எனக்கு வந்து இந்த கிரிட்டெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, கிரிட்டு இங்கே நான் வரைஞ்சி வச்சிருக்க டிராயிங் எல்லாமே தெரியும். ஓகேவா. ஸோ இது வந்து இப்போ மாடலை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஷீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஓகேவா. இதுக்கப்புறம் இதை நம்ம எடிட் பண்ணணும். அதாவது மாடல் வியூ MV என்டர் கொடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஷீட்டில் வந்து ட்ரா பண்ணி அதை வந்து க்ரியேட் பண்ணோம் இல்லையா. அதே போலவே அந்த ஷீட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஓகேவா. ஸோ ஷார்ட்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஷீட்டுக்குள்ளார டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த ஷீட்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது அந்த ஷீட்டு வந்து அவைலபிளாக இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இது எப்படி நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணாலே நமக்கு வந்து என்னது ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் அதை வந்து எடிட் பண்ணுறோம் அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ நீங்கள் நார்மலாக டெக்ஸ்ட்டை போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஆகும், அதுக்கப்புறம் பிளாக்கை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலும் எடிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடிட் ஆகும். ஓகேவா. ஸோ இதை விட்டு இப்போ வெளில வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து பேப்பர் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கும். ஸோ PS என்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜை விட்டு வெளியில் வரும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக வந்து இதை டபுள் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ டபுள் கிளிக் பண்ணாலே சிம்பிளாக வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எங்கே உங்கள் டிராயிங் இருக்கோ அதை நீங்கள் இப்படி ஜூம் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா Z என்டரில், அதாவது ஜூம் அப்படின்ற ஒரு கமாண்டில் விண்டோ அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை செலக்ட் பண்ணி எதுலேருந்து எது வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் வந்து இப்படி ரெக்டாங்கிள் போட்டிங்கன்னா ப்ராப்பராக அதுவே வந்து ஜூம் ஆகிக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த கிரிட் லைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுக்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நார்மலாக நம்ம வந்து கமெண்ட் மூலமாக நம்ம எடுத்துருவோம்ல. ஸோ கமெண்ட் வந்து என்னது F7. ஸோ F7 கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கிரிட் லைன்ஸ்லாம் போயிடும். அந்த கிரிட் லைன் இல்லாமல் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷீட்டில் வந்து நம்ம விசிபிள் பண்ணி வச்சுக்கணும். அதாவது அதை கிரிட் லைன்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பிளாட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேவா. ஸோ இது நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து எடிட்லாம் முடிச்சாச்சு. இப்போ இந்த பேப்பரை விட்டு நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா பேப்பர் ஸ்பேஸ் கமெண்ட் தான். ஸோ PS என்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த P ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பேப்பர் ஸ்பேஸ் அப்படின்ற PS என்டர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஷீட்டை விட்டு வெளியில் வந்துடும். இப்போ நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணும்போது அந்த ஷீட்டு தான் நகரும், அந்த ஷீட்டுக்குள்ளே உள்ள டிராயிங் நகராது. ஓகேவா. ஸோ இது போல் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிராயிங்கில் உள்ளார வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகேவா. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கூட வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், அதாவது இந்த டைட்டில் பிளாக் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் டைட்டில் பிளாக் அப்படின்னா என்னென்ன அப்படின்றது வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ நான் வந்து போடுறேன். ஸோ டைட்டில் பிளாக்னா என்னென்னா இங்கே வந்து நமக்கு வந்து ரெஃபரன்ஸுக்கு உள்ள எல்லாமே இருக்கும். அதாவது ரெஃபரன்ஸுக்கு உள்ள எல்லாம்னா இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு டிராயிங் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா என்னை பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது எங்கள் கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த டிராயிங்கில் என்னென்ன டீட்டெயிலாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற டீட்டெயிலும் வந்து இந்த சைடில் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் டைட்டில் பிளாக் அப்படின்றது. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேஜில் வந்து எடிட் பண்ணிட்டோம், எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் ஸ்பேஸ் கமெண்டை கொடுத்து நம்ம வந்து பேஜை விட்டு எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகேவா. ஸோ இது போல் தான் நம்ம வந்து இந்த பேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம இதை வந்து எப்படி நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கிறது, அதுக்கு வந்து PDF மாற்றணும் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்னா
அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் பி அப்படின்றது தான் பிரிண்ட்டு. நார்மலாக நம்ம வந்து வேர்டில் யூஸ் பண்ணியிருப்போம் அதே கமெண்ட் தான். கண்ட்ரோல் பி அப்படின்னாலே பிரிண்ட்டுக்கு தான். ஓகேவா? ஸோ இந்த டேப் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பேஜ் செட்டப் பண்ணும்போது பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த செட்டப் தான். நீங்கள் அங்கே வந்து செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாலே டேரெக்டாக நீங்கள் வந்து ஓகே கொடுத்து நீங்கள் பிரிண்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒருவேளை அங்கே நீங்கள் செட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த பிரிண்ட் எடுக்கும்போது இதை வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது போல தான் வந்து நம்ம இந்த கமாண்டை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வந்து பேஜ் செட்டப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பிரிண்ட் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது வந்து இதில் ப்ரிவியூ அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ப்ரிவியூ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது இதில் ப்ரிவியூ நம்ம எதுக்கு செக் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ரெக்டாங்கிள் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ ஒருவேளை நான் அந்த பேஜ் ஃபுல்லாகவுமே போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு சில நேரத்தில் அந்த லைன் என்ன ஆகாது அப்படின்னா விசிபிள் ஆகாது. ஓகேவா? ஸோ அதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அடிக்கடி இந்த ப்ரிவியூ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இன்ட் ஐகான் வந்து மேலே இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஓகே அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா பிடிஎஃபாக எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த ஃபைல் லொக்கேஷனை கொடுத்து நீங்கள் வந்து சேவ்னு கொடுத்தீங்கனாலே அது பிடிஎஃபாக சேவ் ஆயிரும். இப்போ நான் வந்து டெஸ்க்டாப் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து பிடிஎஃப்னு சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து கார் பிடிஎஃப்னு சேவ் பண்ணுறேன். ஸோ கார்னு பிடிஎஃப்னு சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அது சேவ் ஆகிடுச்சா. ஸோ இப்போ நான் வந்து பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பிடிஎஃபாக சேவ் ஆனதுமே என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அந்த ட்ராயிங்கு. ஸோ இப்போ வந்து பிடிஎஃபாக நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ சிம்பிளாக வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாட்டுக்குள்ளே, அதாவது ஒரு ஷீட்டுக்குள்ளே நம்மளோட மாடலில் இருக்க அந்த ஒரு ட்ராயிங், அதாவது மாடல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ராயிங்கை வந்து நம்ம ஷீட்டுக்குள்ளே இப்படி தான் கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து இப்படி தான் எடிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து நிறையா கமெண்ட் பார்த்துருப்போம். அந்த ஒரு ஷீட்டுக்கு உள்ள கமெண்டே நிறையா கமெண்ட் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்லேருந்து அந்த கமெண்ட்லாம் வந்து நான் ஒரு ரிவைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம ஷீட்டுக்குள்ளே கொண்டு வரோம். ஷீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா இந்த பேஜ் செட்டப் மேனேஜர் வந்து யூஸ் பண்ணுறோம். பேஜ் செட்டப் மேனேஜர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ட்ராயிங் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டெலீட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணதுக்கப்புறம் எம்வி என்டர் அப்படின்றது கொடுக்குறோம். எம்வி என்டர்னு கொடுத்த பிறகு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ராயிங் வருது. அதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. உள்ளே போகிறோம். உள்ளே போய் நம்ம வந்து இந்த கிரிட்டெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஸோ F1 கொடுத்து கிரிட்டெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடிட்டை முடிச்சிட்டோம். உள்ள எடிட்லாம் முடிச்சிட்டோம். ப்ராசஸ் முடிஞ்சு அப்படின்னா இந்த பேப்பரை விட்டு வெளியில் வரத்துக்கு பிஎஸ் என்டர் அப்படின்றத கொடுக்குறோம். ஸோ பிஎஸ் என்டர்னு கொடுத்தோம்னா அந்த பேப்பரை விட்டு வெளியில் வந்துடும். இதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பி அழுத்தி பிடிஎஃப் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த பிளாட்டோட கமாண்டு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஷீட்டுக்கு வந்து நம்ம கொண்டு வந்து இந்த ப்ராசஸ் மாதிரி பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஆலன். தேங்க்யூ.